மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் ட்ரீட்மெண்ட் குறைவுனால ஏதாவது காம்ப்ளிகேஷனோ இறப்போ நேர்ந்தால் அதை எப்படி அதை என்கொயர் பண்ணணும், யார் ஆக்ஷன் எடுக்கணுன்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாகவே இருக்குது. அது ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் தமிழ்நாடோட ஜிஓ இருக்குது, அது தவிர டிஜிபி ஆர்டர்ஸும் இருக்குது. இதில் வந்து போலீஸும் எடுக்கலாம், கன்சியூமர்லையும் எடுக்கலாம், மெடிக்கல் கவுன்சில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலையும் எடுக்கலாம், கவர்மெண்ட்டாக இருந்தால் அந்த ஹையர் அத்தாரிட்டிஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. போலீஸில் கொடுத்தா போலீஸ் பொதுவாக அவங்க எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. அவங்க என்ன பண்ணணும்னா அதுக்குரிய எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கணும். இது சுப்ரீம் கோர்ட்லேருந்து சொல்லி எல்லா ஜிஓலையும் உள்ள ஒரு கைட்லைன்ஸ். அவங்க சீனியர் டாக்டர் ஆஃப் த சேம் ஸ்பெஷாலிட்டி ப்ரிஃபரபிளி ஃப்ரம் த கவர்மெண்ட் செக்டர். அவங்க மதுரையில் நடந்தால் வேறு டிஸ்ட்ரிக்டில் வாங்கலாம், சென்னையில் கூட வாங்கலாம். வாங்கிட்டு அந்த ஒப்பீனியனில் கிரிமினல் நெக்லிஜென்ஸ், அதாவது நெக்லிஜென்ஸ் அகைன் சிவில் நெக்லிஜென்ஸ் இருக்கும், கிரிமினல் நெக்லிஜென்ஸ் இருக்கும். சிவில் நெக்லிஜென்ஸ்னால் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்கலாம், மெடிக்கல் கவுன்சில் ஆக்ஷன் எடுக்கலாம், கன்சியூமரில் காம்பன்சேஷன் வாங்கலாம். ஆனால் கிரிமினல் நெக்லிஜென்ஸ் கொடுத்தா தான் அந்த அரெஸ்ட் பண்ண முடியும். அதுக்குரிய செக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி 304A சொல்லுவோம் ஐபிசியில், இப்போ பிஎன்எஸ் வந்திருக்கு. இதில் 106 Part 1 ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதாவது அட்டெம்ப்டட் ஹோமிசைட் அப்படின்னு வருது. இந்த ஆக்சிடென்டல் இன்ஜுரி, சீரியஸ் இன்ஜுரி, சீரியஸ் நெக்லிஜென்ஸ் இருக்கும் பட்சத்தில் தான் போலீஸ் போட முடியும். அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அவங்க கிரிமினல் நெக்லிஜென்ஸ் இருக்கான்றத ஒப்பீனியன் கேட்டு தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்குறாங்க, இந்த விசாரிச்சுட்டு இதில் ஒரு நெக்லிஜென்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அகெயின் அது சிவில் நெக்லிஜென்ஸாக தான் 99.99% சிவில் நெக்லிஜென்ஸ் தான் இருக்கும். 0.01% அப்படி தான் கிரிமினல் நெக்லிஜென்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெடிக்கல் கவுன்சில் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது எங்களுக்கு நிறைய போலீஸ்லேருந்து ஒப்பீனியன் கேட்டாங்க. அப்போ நாங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவே சொல்லிடுவோம், இதில் கிரிமினல் நெக்லிஜென்ஸ் கிடையாது, போலீஸ்க்கு எந்த ஆக்டிவிட்டியும் கிடையாது. சிவில் நெக்லிஜென்ஸ் பற்றி ஒப்பீனியன் கொடுக்கணும்னா டீட்டெயில் என்கொயரி வேணும். இன்னும் கேட்டால் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் கூட நாங்கள் வாய்ப்பு கொடுக்கணும், அப்புறம் தான் கொடுக்க முடியும். நாங்கள் மெடிக்கல் கவுன்சிலேருந்து நிறைய தடவை கொடுத்துருக்கோம். அதனால் அந்த சிவில் நெக்லிஜென்ஸ் போலீஸ் பர்வியூவில் வராது, போலீஸ் கேஸ் பதிவு பண்ணக்கூடாது. அதுக்கு அவங்க கன்சியூமர் அந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இவங்ககிட்ட தான் பப்ளிக் அணுகணும். போலீஸ் அதை அவங்கக்கிட்ட போக சொல்லி வழி அனுப்பிச்சிடணும். இப்போ சார் இந்த விஷயங்கள் வந்து அப்போ வந்து உடனே எஃப்ஐஆர் போடக்கூடாது. அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, நம்ம வந்து அந்த இதுக்கு அனுப்பி ஒப்பீனியன் வாங்குறதுக்கு அந்த குறிப்பிட்ட கால அளவு எது இருக்காங்க சார்? இல்லை, பொதுவாக வந்து ஒரு டெத் ஆயிடுச்சு நெக்லிஜென்ஸ்ன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா சஸ்பீஷியஸ் டெத்துன்னு போடலாம். 174 முன்னாடி ஐபிசியில் சொல்லுவோம். இப்போ அதுக்குரிய அந்த பிஎன்எஸ்ல உள்ள செக்ஷன் போடலாம். அதில் சஸ்பீஷியஸ் டெத் போட்டு அவங்க என்கொயர் பண்ணுற வரைக்கும் அந்த எஃப்ஐஆர் இருக்கலாம். ஆனால் அந்த கன்வெர்ட் பண்ணுற 304A ஈக்குவலான அது கன்வர்ஷன் பண்ணணும்னா அந்த ஒப்பீனியன் வாங்கினா தான் பண்ணணும். இல்லை இதில் சிவில் நெக்லிஜென்ஸ் தான் இருக்குன்னா அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை கரெக்டாக கைட் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறணும். அதாவது வந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கும்போது உரிய வல்லுநரின் மருத்துவ வல்லுநரின் ஆலோசனை பெற்று அறிக்கை பெற்றே வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நம்ம சங்கர் தெரிவித்துள்ளார். மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரபாகருடன் செய்தியாளர் கருணாகரன், நியூஸ் 18 தமிழ்நாடு.